குதிரை பேர வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுந்தரம். இப்ப குதிரை பேர வழக்கு குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்கணும்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கின் பின்னணி மற்றும் தற்போதைய வழக்கு நிலவரம் என்ன? அதாவது குதிரை பேரம் நடத்தியதாக ஊத்தங்கரை தாவக எம்எல்ஏ இளையராஜா அளித்த அந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் ரமேஷ் என்பவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை மாநில காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என கூறி விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என ரமேஷ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் உடற்பயிற்சி நிலையம் நடத்தி வரும் மனுதாரரை சம்பந்தம் இல்லாமல் இந்த வழக்கை கைது செய்து 15 நாட்கள் சிறையில் அடைத்துள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள மற்றவர்களிடம் தொலைபேசியில் பேசினார் என்பதற்காக மனுதாரருக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையினர் விசாரணையில் நம்பிக்கையில்லை என்பதால் இந்த வழக்கை சிபிஐ அல்லது வேறு ஏதேனும் விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என எந்தவித வாரண்டும் இல்லாமல் மனுதாரர் வீட்டில் சோதனை நடத்திய காவல்துறையினர் 1,03,000 ரூபாய் பறிமுதல் செய்துள்ளார் என்றும் அந்த நீதிபதி முன்பாக அவர் வாதிட்டிருந்தார். அதே போல காவல்துறை தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் 10 எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்க பேரம் பேசப்பட்டுள்ளது. இந்த குற்ற செய்தியில் மனுதாரருக்கு தொடர்பு உள்ளது. இதுவரை 2 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பொய் வழக்கு ஜோடிக்க அவசியம் இல்லை என்றும் ஆதாரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் வழக்கின் புலன் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதால் இந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மனுவுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு சிபிஐக்கு உத்தரவிட்ட விசாரணையை தள்ளி வைத்தார். அதே போல மனுதாரர் ரமேஷுக்கு எதிரான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சுந்தரம்.